எம்ஜிஆர் என்று சொன்னதும், அம்மா என்று சொன்னதும், எங்கள் கட்சி என்று சொன்னதும், அதிகாரம் இருக்கிறது, சுரண்டுவதற்கு வழி இருக்கிறது என்பதனாலே இருப்பது, பிறகு அங்கே பானை காலியாகிறது என்ற உடனே புது பானைக்கு நோக்கி போய்விடுவது என்ற முறை இருந்தால் பொது வாழ்க்கையே கேவலமாக போய்விடும். ஜனநாயகமே தகுதியற்றதாக ஆகிவிடும். இபிஎஸ் அவர்களுடைய மகனை கட்சிக்குள்ள கொண்டு வரதுக்கான இதெல்லாம் கிடையவே கிடையாது. சும்மா மகன் இன்று இந்த உதயநிதியை கொண்டு வந்து வைத்த மாதிரி வைக்க வேண்டியதானே. யார் அவருக்கு தடை? இது என்னதுக்கு ஒளிஞ்சு செய்வதாக எதையாவது ஒன்றை சொல்ல வேண்டும். அதுக்கான வாய்ப்பு இல்லையா சார்? செய்தால் செய்யலாம். திமுக அரசாங்கம் 40 லட்சம் கொடுத்தான் என்பதற்காக எல்லா சிபிஎஸ்இ பள்ளிக்கூடங்களை அனுமதித்தார்கள். சிபிஎஸ்இயில் மும்மொழி திட்டத்தை கொண்டு வந்து விட்டான். புரியுறதா? 3வது மொழி ஹிந்தி படிக்க வேண்டும் என்று இப்பொழுதுதான் சட்டம் போட்டிருக்கிறான். இனிமேல் சிபிஎஸ்இயில் மாணவர்களை சேர்க்க தமிழ்நாடு அனுமதிக்காது. இந்தி கட்டாயம் என்கின்ற கட்டத்தில் இதுவரையிலும் சேர்த்தவர்கள் படித்துவிட்டு வெளியேறுவார்கள். இனிமேல் சிபிஎஸ்இ தமிழ்நாட்டில் இயங்காது. சொல் என்ன நடக்கிறது பாருங்கள். இந்தி ஒழிக என்று அவன் சொன்னான். இப்பொழுது நீ சொல்வாய் சிபிஎஸ்இயில் இந்தி வந்து உட்கார்ந்துருக்கும், வாயை மூடி கொள்வாய். எல்லாம் பித்தலாட்ட அரசியல் சார் நடத்துகிறீர்கள், மோசடி அரசியல் நடத்துகிறீர்கள். இதை விட எனக்கு வேறு வார்த்தைகள் சொல்ல தெரியவில்லை. நாம் பெரிய ஹீரோவாக ஆகிவிட்டோம். ஒரு நாளைக்கு நாம் முதல் மந்திரியாகவும் ஆக்கிவிட்டால் பிறகு நம்முடைய வாழ்க்கையில் அடைவதற்கு இனிமேல் எதுவும் இல்லை என்று சொல்லி அச்சீவ்மெண்ட் மோட்டிவ், அதுதான் அவர் முதலமைச்சராக விரும்பியதற்கு காரணம். இதுவரை நாட் சர்வீஸ் ஓரியன்டட். இந்த பத்திரிகைக்காரன் பாதி பத்திரிகைக்காரன் முட்டாள். அதான் பேசுறது இளைஞர்களை மாறுதல் வேண்டும் என்று சொல். தாவே கபூராவும் இளைஞர்களாகத்தான் இருக்கிறார். என்ன செய்ய முடிகிறது? C7 வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் தமிழ்நாடு தன்னுரிமை கழகத்தின் தலைவர் திரு பழக்கருப்பையா அவர்கள். வணக்கம் சார். இந்த திமுக அரசாங்கம் 40 லட்சம் கொடுத்தான் என்பதற்காக எல்லா சிபிஎஸ்இ பள்ளிக்கூடங்களையும் அனுமதித்தார்கள். அதுக்கு தமிழ் கிடையாது. சரி, சிபிஎஸ்இயில் மும்மொழி திட்டத்தை கொண்டு வந்து விட்டான். புரிகிறதா? 3வது மொழி ஹிந்தி படிக்க வேண்டும் என்று இப்பொழுதுதான் சட்டம் போட்டிருக்கிறான். நம்முடைய அண்ணாமலை பெரிதாக சொல்லுவார், 29 தானே வர வேண்டும், இப்பொழுதே வருகிறது. 29 வந்தால் பரவாயில்லையா? நாளைக்கு உன்னை வெட்டினால் என்ன, இன்றைக்கு வெட்டினால் என்ன? ஆக அது பிஜேபியினுடைய கையால் பிஜேபி வேறொரு முகமூடியை போட்டுக்கொண்டு அரசியல் நடத்துவதற்கு பிஜேபியை அவர் அனுப்பி வைத்திருக்கிறது. அது ஒன்றும் தேரப்போவதில்லை. அது கிடக்கட்டும். நான் என்ன சொல்லுகிறேன் என்றால், இனிமேல் சிபிஎஸ்இயில் மாணவர்களை சேர்க்க தமிழ்நாடு அனுமதிக்காது. இந்தி கட்டாயம் என்கின்ற கட்டத்தில் இதுவரையிலும் சேர்த்தவர்கள் படித்துவிட்டு வெளியேறுவார்கள். இனிமேல் சிபிஎஸ்இ தமிழ்நாட்டில் இயங்காது. சொல் என்ன நடக்கிறது பார்ப்போம். சிபிஎஸ்இ மூடிக்கொள். நீ அனுமதி கொடுத்தானே சிபிஎஸ்இ வந்தது. எதற்கு தமிழ்நாட்டில் மத்திய அரசாங்கத்தின் கல்வி திட்டம் வேண்டும்? நீ தானே ஆளுகிறாய். நீ 40 லட்சம் தந்தான் என்று நக்கி கொண்டு வாங்கி கொண்டாய். நீ வேற என்ன? உங்களுடைய யோக்கியதை தானே. நீ 55 விழுக்காடு மாணவர்கள் தான் அரசு பள்ளிகளில் படிக்கிறார்கள். 45 விழுக்காடு வெளியே படிக்கிறார்கள். ஏறத்தாழ சமம், பாதிக்கு பாதி தமிழ்நாட்டில் வெளியே படிக்கிறார்கள். உன்னுடைய கல்வி தரம் போதாது என்பதனாலே, நீ யோக்கியமாக வாத்தியார் வைத்து படம் சொல்லிக் கொடுப்பதில்லை என்பதனாலே, 2000 பள்ளிக்கூடத்துக்கு தலைமை ஆசிரியர்களே கிடையாது. 7000 பள்ளிக்கூடத்தில் பாதி வாத்தியார்கள் தான் இருக்கிறார்கள். அப்புறம் எப்போ உன் பள்ளிக்கூடத்துக்கு எவன் வருவான்? இந்த திமுக பண்ணியிருக்கிற அட்டூழியங்களுக்கு இன்னும் 30 ஆண்டுகளுக்கு அது வனவாசம் போக வேண்டும். அவ்வளவு அட்டூழியங்கள் பண்ணியிருக்கான். பண்ணிவிட்டு அதை ஒழுங்குபடுத்த இவன் தெரிந்தவனாக இல்லை. சிக்கல் என்ன என்றால், வாயால் சொல்லுகிறான் நாங்கள் ஊழலற்ற ஆட்சியை நடத்துவோம் என்று. லாட்டரி சீட்டுக்காரனை வைத்துக்கொண்டு நடத்த முடியுமா என்று எனக்கு தெரியாது. ஏன்னா ஒரு 200-300 கோடி ரூபா செலவழித்திருக்கான் அவன் கட்சிக்கு. அதெல்லாம் எடுப்பானா மாட்டானா அவன்? அது ஒரு பக்கம் கிடக்கட்டும் சார். ஆனா இப்ப என்ன ஒரு கேள்வினா, அதிமுகல இருக்கிறவங்க சாரசாரியா போய் தாவேக்கால இணைகிறது எப்படி எடுத்துக்கிறது அப்படின்னு ஒரு கேள்வி. இது ஒரு மட்டமான மனநிலை. இவன் இவ்வளவு காலமும் எம்ஜிஆர் என்று சொன்னதும், அம்மா என்று சொன்னதும், எங்கள் கட்சி என்று சொன்னதும், கொடியை கட்டி கொண்டு அலைந்ததும், அதிகாரம் இருக்கிறது, சுரண்டுவதற்கு வழி இருக்கிறது என்பதனாலே இருப்பது, பிறகு அங்கே பானை காலியாகிறது என்ற உடனே புது பானைக்கு நோக்கி போய்விடுவது என்ற முறை இருந்தால் பொது வாழ்க்கையே கேவலமாக போய்விடும். ஜனநாயகமே தகுதியற்றதாக ஆகிவிடும். அதிமுகவுக்கு ரீப்ளேஸ்மெண்டா தாவேக்கா இருக்கும்ன்றத தாவேக்கா முக்கிய தலைவர்கள் சொல்றாங்க சார். இதெல்லாம் என்ன பற்றியான்? திமுகவுக்கு, கம்யூனிஸ்ட் கட்சிக்கு, எல்லாவற்றுக்கு வருகிறவன் வருவான், இருக்கிறவன் இருப்பான். அவன் எப்படி அரசியல் நடத்துக்கலாம் என்பதை இந்த 4 பேர் தானே இப்பொழுது நீ கூட்டிக் கொண்டு வந்து கவிழ்த்திருக்கிறாய். எல்லாரையும் கேவலப்படுத்தி விட்டாய். அதிமுகவில் எவனும் விலை போவான், நான் எவனையும் விலைக்கு வாங்குவேன்,
வாங்கி நான் எவனையும் நடுரோட்டில் விடுவேன் என்று உன்னுடைய கேவலமான நெறியற்ற முறையும் வெளிப்பட்டிருக்கிறது. அவர்களைப் போல நாம் தேர்ந்தெடுக்கப்பட்ட கட்சியை விட்டுவிட்டு மாற்றானோடு ஓடுகாலியைப் போல் ஓடுவது என்கின்ற அந்த தன்மையும் வெளிப்பட்டிருக்கிறது. ஆக இவர்களும் கேவலமானவர்கள், ஓடியவர்களும் அந்த ஆள் நம்பிக்கை ஊட்டி தன் பக்கம் வாக்களிக்க வைத்ததும் கேவலமானது. இது ஒரு முதலமைச்சர் அதிகாரத்தை வைத்துக்கொண்டு இவ்வளவு கேவலமான வேலையை செய்தால் கொஞ்சம் பலவீனமான மனம் உடையவர்கள் எல்லாம் இந்த நிலைக்கு தான் உள்ளாவார்கள். இபிஎஸ் அவர்களுடைய மகனை கட்சிக்குள்ள கொண்டு வரதுக்கான இதெல்லாம் கிடையவே கிடையாது. சும்மா மகன் என்று இந்த உதயநிதியை கொண்டு வந்து வைத்த மாதிரி வைக்க வேண்டியதானே, யார் அவருக்கு தடை? இது என்னதுக்கு ஒளிஞ்சு செய்வதாக? எதையாவது ஒன்றை சொல்ல வேண்டும், அதுக்கான வாய்ப்பு எதையாவது ஒன்றை சொல்ல வேண்டும். செய்தால் செய்யலாம், செய்திருக்காம இவ்வளவு காலம் அவர் முதலமைச்சராக இருக்கிற போதே செய்திருக்க வேண்டும். ஏன்னா அப்புறம் மூன்றாவது கட்சியாக ஆன பிறகு இவர் என்ன செய்கிறார்? இதெல்லாம் சும்மா பேசுவதற்கு ஒன்றும் இல்லை. இவர்களுக்கு என்ன பேச தெரியவில்லை என்று நான் சொல்கிறேன் என்றால், ஊழலை இந்த நாட்டு மக்கள் வெறுத்து 50 ஆண்டு கால ஊழலை வெறுத்து அவர்களை தோற்கடித்தார்கள் என்பதை ஒப்புக்கொள்ள 2 கட்சியும் மறுக்கிறது. அதிமுகவும் இருக்கிறது, திமுகவும் இருக்கிறது. அதனாலே தான் இந்த யாரால் அதிமுக தோற்கடிக்கப்பட்டது என்றால், இந்த சிபி சண்முகத்தால், இந்த வேலுமணியால், இந்த கல்குவாரி விஜயபாஸ்கரால், இது போன்ற மனிதர்களால் தான் இந்த கட்சி அதே நிலையை, திமுகவின் தன்மையை இது அடைந்தது. இந்த தோல்வியை மீட்டெடுக்கணும் அப்படின்னா, இந்த தோல்வியை மீட்டெடுக்க வேண்டும் என்றால் நான் சொல்லுகிறேன், அந்த கட்சி தலைகீழாக மாற வேண்டும். சரி, இதுவரையில் நடந்த அரசியலை மக்கள் ஒப்புக்கொள்ளவில்லை. நான் சொல்வது புரிகிறதா? இதுவரையிலும் நடந்த அரசியலை, இது ஒரு அனுபவம் இல்லாத கட்சி, அறிவில்லாத கட்சி, முதிர்ச்சி இல்லாத கட்சி, எந்த ஒன்றுக்கும் தகுதி இல்லாத கட்சி, மன ஊக்கம் இல்லாத கட்சி. நாம் பெரிய ஹீரோவாக ஆகிவிட்டோம், ஒரு நாளைக்கு நாம் முதல் மந்திரியாகவும் ஆக்கிவிட்டால் பிறகு நம்முடைய வாழ்க்கையில் அடைவதற்கு இனிமேல் எதுவும் இல்லை என்று சொல்லி அச்சீவ்மெண்ட் மோட்டிவ், அதுதான் அவர் முதலமைச்சராக விரும்பியதற்கு காரணம். இதுவரை நாட் சர்வீஸ் ஓரியன்ட். நான் சொல்றது புரியுதா? மக்களுக்கு தொண்டு செய்ய வேண்டும் என்று காமராஜர் நினைத்தார், தொண்டு செய்ய வேண்டும் என்று காந்தி நினைத்தார், தொண்டு செய்ய வேண்டும் என்று முத்துராமலிங்க தேவர் நினைத்தார். நீ என்ன செய்ய வேண்டும் என்று நினைத்தார்? இந்த பெரிய பதவி அடைந்து 28 கார்கள் முன்னும் பின்னும் போய் நாம் ஒரு பெரிய பெருமையை அடைய வேண்டும், பெரிய ஹீரோவாக ஆகிவிட்டோம், பெரிய முதன் மந்திரியாகவும் ஆகிவிட்டால் இனிமேல் அடைவதற்கு எதுவும் இல்லை, மனித வாழ்வின் சாதனைகள் என்று கருதினாய். நீ இது சாதனை இல்லை, இட் இஸ் எ சர்வீஸ் டு தி பீப்புள். அவர்களுடைய நலன்களை காப்பது எளிதானதில்லை. நீ ரொம்ப கடுமையாக போராடினால்தான் 7.5 கோடி மக்களின் நலன்களை காக்க முடியும். 7.5 கோடி மக்களும் தங்களுடைய நலன்களை காக்கின்ற பொறுப்பை உன்னிடம் கொடுக்கிறார்கள் என்று சொன்னால் அதற்கு தகுதி உடையவனா என்று நீ உன்னை சோதித்து அறிய வேண்டும். ஒரு மூட்டையை தூக்கி நம் தலையில் வைக்கின்ற போது 58 கிலோமீட்டர் மூட்டையை என்னால் தூக்க முடியாது என்று சொல்ல வேண்டும். புரிகிறதா? அது மாதிரி உன்னால் இந்த பொறுப்பை கொண்டு செலுத்த முடியுமா என்று எனக்கு தெரியவில்லை. நீ ஒரு மாதம் நாறுகிற நாற்றத்தை பார்த்தால் எவ்வளவு காலத்துக்கு செல்வாய் என்று எனக்கு தெரியவில்லை. சும்மா பேசியதே திருப்பி பேசி நீட்டை ஒழியுங்கள் என்று சொன்னால் இது ஒரு பேச்சா? திமுக காரன் சொன்னான், இப்பொழுது நீ சொல்லுகிறாய். இந்தி ஒழிக என்று அவன் சொன்னான், இப்பொழுது நீ சொல்வாய். சிபிஎஸ்சியில் இந்தி வந்து உட்கார்ந்திருக்கும், வாயை மூடிக்கொள்வாய். எல்லாம் பித்தலாட்ட அரசியல் சார் நடத்துகிறீர்கள், மோசடி அரசியல் நடத்துகிறீர்கள். இதை விட எனக்கு வேறு வார்த்தைகள் சொல்ல தெரியவில்லை. ஒரு பக்கம் அவனோடு கூட்டு சேர்ந்து கொள்வது, வீதியில தெரிந்தவனெல்லாம் மந்திரியாகி தெற்கும் தெரியவில்லை வடக்கும் தெரியவில்லை. 200 கல்குவாரிகளை மூடிவிட்டோம் என்று சொல்கிறார்களே, எவ்வளவு அதில் அடிக்கப்பட்ட கொள்ளை! நீ அளவு தெரிந்துதானே மூடினாய், அளவுக்கு மீறி சுரண்டப்படுகிறது என்று தெரிந்துதானே மூடினாய். தெரியாமல் மூட முடியாது, உத்தேசமாகலாம் மூட முடியாது. அவன் அடித்த கொள்ளை எவ்வளவுதான் கொண்டு வந்து நீதிமன்றத்தில் நிறுத்த வேண்டுமா இல்லையா? அந்த குத்தகைதாரர் நாங்கள் 50 அடி தோண்டுவதற்கு இடம் கொடுத்தோம், அவன் 500 அடி தோண்டியிருக்கிறான், 450 அடி தேவைக்கு மேல் தோண்டி கொண்டு வந்து நிறுத்து. இதற்கு இல்லை, அதற்கு அனுமதி கொடுத்த அதிகாரியை நிறுத்து. ஒன்றுமே செய்யவில்லையே. ஏண்டா 8-10 நாட்களாக தமிழ்நாடு திணறி விட்டது மின்சாரத்திற்கு. இரவெல்லாம் நிறுத்தி விடுவது, இந்த பகுதியெல்லாம் எல்லா அவங்க குற்றம் சாட்டுறாங்க. இது ஒரு பேச்சா? கூடுதல் மின்சாரம் வாங்கு, குற்றம் சாட்டுவது அப்புறம் சாட்டு. புரியுதா? தனியாரிடம் தானே வாங்குகிறேன். தனியாரிடம் வெயில் காலம், சரியான அக்னி நட்சத்திர காலம். ஆகவே மக்களால் இரவு நேரத்தில் மின்சாரத்தை நிறுத்திவிட்டால் தாக்கு பிடிக்க முடியாது. ஆகவே நீ தான் 12 ரூபாய்க்கு வாங்கி களவாணித்தனம் பண்ணி பழகி வைத்திருக்கிறார்கள் அவர்கள். அந்த திருட்டு பயல்களிடம் மறுபடியும் வாங்க வேண்டியதானே கொஞ்சம் கூட மின்சாரத்தை. வாங்குவதற்கு வழியே இல்லையா? உலகத்தில் மைய இடத்திலிருந்து நீ வாங்க முடியாதா? வந்தவுடன் முதலிலே அவசரமாக செய்ய வேண்டிய வேலை என்ன என்று முதல்ல அந்த மந்திரிக்கு தெரிந்ததா? அந்த ஆள் சொன்னார், பீஸ் கேரியரை பிடுங்கி விட்டான் என்று. அந்த மண்டையிலே மூளை இருக்கிறதா வேற எதுவும் இருக்கிறதா என்று
மசாலை இருக்கிறதா என்று கேட்பார்கள் நம்முடைய நாட்டிலே. மண்டையில் ஏதாவது மசாலை இருக்காடா என்று கேட்பார்கள். நான் கேட்கிறேன் அந்த மந்திரிக்கு, நீ பீஸ் கேரியரை பிடுங்கி விட்டால் தமிழ்நாடு பூராவும் மின்சாரம் நின்று விடுமா? திமுக குடைச்சல் தரது அப்படின்றதுக்காக அதுக்கு அடுத்தபடியாக சொன்னார்கள். அப்புறம் அவருடைய ஆட்களை அங்கங்கே போய் பிடுங்கி விட்டு வந்துடுறான்னு சொன்னார்கள். பிறகு சொன்னார்கள், இந்த ஆவணங்கள் சேர்த்து வைத்திருக்கின்ற இடங்களிலெல்லாம் எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள். கம்ப்யூட்டரில் முக்கியமான ஆவணங்கள், எவ்வளவு நிலக்கரி வாங்கினோம், எவ்வளவு உற்பத்தி செய்தோம், எவ்வளவு தனியாரிடம் வாங்கினோம், எவ்வளவு களவாடினோம் என்ற விவரங்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு போய்விட்டார். இப்படியே சொல்லி கொண்டு தான் பிறகு இப்பொழுது ஒரு பேச்சும் இல்லை. இது என்ன? நான் சொல்கிறேன், களவாண்டு கொண்டு போனவனை எவனோ 2 பேரை பிடித்து 5000 ரூபாய்க்கு விற்றான். நான் நினைத்தேன் செந்தில் பாலாஜி தான் எல்லா விவரத்தையும் களவாண்டு கொண்டு போய்விட்டார் பொருட்கள். கடும் விமர்சனம் முன்வைக்கிறார். நான் என்ன சொல்றேன், அவ்வளவு கடுமையாக நீ பேசுகிறாய். தமிழ்நாடு முழுவதற்கும் மின்சார வெட்டு வருவதற்கு உள்ள அளவுக்கு அவன் காரியங்கள் செய்திருக்கிறான் என்று சொன்னான். இது எல்லாமே இந்த திருட்டுத்தனத்தை அவ்வளவு எளிதாக என்னமோ 5000 ரூபாய்க்கு விட்டு விட்டான் பெங்களூர்ல போய். இது என்ன 50,000 கோடி வரவு செலவை கொண்டு 5000க்கு விற்பதற்கு அவன் யார்? வாங்குவதற்கு அவனுக்கு என்ன தேவை? எல்லாம் புழு. அதாவது நான் கல்குவாரிகளை மூடுவோம், அது உரியவர்களை நாங்கள் தண்டிக்க மாட்டோம். பிறகு எல்லாம் திருடி கொண்டு போய்விட்டான். பிறகு விட்டது, பிறகு மின்சாரம் விட்டது, எல்லாம் விட்டது. எல்லாம் புழுகு. பீஸ் கேரியர் போய்விட்டது. இதெல்லாம் ஒரு தமிழ்நாட்டில் மின்வெட்டு நடப்பதற்கு உண்மையை சொல். போதுமான அளவு உற்பத்தி இல்லை, தனியாரிடம் வாங்குகிறோம், நாளைக்கு சரி செய்து கொள்வோம். உடனே வாங்கு, கொஞ்சம் காசு கூட கொடுத்து வாங்கு. 10 நாளைக்கு தானே தேவை. இந்த அக்கனி நட்சத்திர கால வரையிலும் தானே தேவை. மழை விழுந்து விட்டால் பிறகு இயற்கையான மின்சாரம் போதும். இது எதுக்கு இந்த புழுகு? ஒரு நாளும் நீ பேசுவதை மக்கள் நம்புவதில்லை. எல்லாரும் என்ன நினைக்கிறார்கள், இந்த முட்டாம்பயர்களிடம் கொண்டு போய் இதை கொடுத்து விட்டோமே என்று நினைக்கின்ற அளவுக்கா ஒரு ஆட்சி இருப்பது. சரி, இன்னொரு பக்கம் அதே மக்கள் இப்பதான் 1 மாசம் தானே ஆயிருக்கு, கொஞ்சம் அவகாசம் கொடுப்போம், அதுக்குள்ளே திமுக அதிமுக மாறி அப்புறம் பேசாம இரு. ராத்திரிக்கெல்லாம் விளக்கு விட மாட்டான், காத்தாடி விட மாட்டான், பேசாம இரு. நீ தானே சொல்ற இதை செய்யறதுக்கு என்ன அதிகாரி இருக்கேன், அதிகார வர்க்கம் இருக்கு. இதுக்கு 6 மாதம் ஆகும். நான் சொல்றது, ஒரு திட்டமிடுவதற்கு, புதிய நிதி ஒதுக்குவதற்கு, அதெல்லாம் செய்வதற்கு, இந்த வைகை ஆறு, குண்டாறு, காவிரி ஆறை இணைப்பதற்கு திட்டமிடுவதற்கு, பணம் ஒதுக்குவதற்கு நிதிநிலை அறிக்கை வேண்டும். அதுக்கு 3 மாதம் வேண்டும். அதெல்லாம் சரி. கொஞ்சம் மின்சார பற்றாக்குறை வாங்கி மக்களை திணறடிக்காமல் இந்த காரியத்தை செய். இதற்கென்ன அதிகாரி இருக்கிறானே, அவனோட உத்தரவு போட்டால் செய்கிறான். அவங்க சைட்ல இருந்து வைக்கிற எல்லாவற்றுக்கும் அவன் சொல்றாங்கிறத பாத்துக்கணும். சொல்றீங்களே 6 மாதம் வேண்டும், 6 மாதம், 6 மாதத்துக்கு பிறகு எல்லாம் விடுமா? இப்பொழுதும் அதிகாரி தான் நடத்துக்கிறான். அதிகாரி கையில தான் எல்லாம் இருக்கிறது. உன்னுடைய வேலை, அந்த வேலையை செய் என்று சொல்வதுதான். புரிகிறதா உனக்கு? ஏன் மக்கள் மின்சாரம் இல்லாமல் இருக்க வேண்டும் என்று கேட்டால், அதிகாரி ஐயா பற்றாக்குறை இருக்கிறது, எவ்வளவு பற்றாக்குறை இருக்கிறது, இவ்வளவு இருக்கிறது, தனியாரிடம் கிடைக்குமா கிடைக்காதா? கிடைக்கும், கூடுதல் விலை கேட்பான், 15 நாளைக்கு வாங்குவோம், மக்கள் தவிக்க வேண்டாம், பிறகு பார்த்து கொள்வோம். இது என்ன, ஒரு நாட்டினுடைய வரவு செலவில் 10 நாளைக்கு கொஞ்சம் கூடுதலாக கொடுத்து வாங்குவது என்ன குடியா முடிவுவிடும் என்று சொல்வதற்கு தான் மந்திரியினுடைய அறிவு வேண்டும். பீஸ் கேரியரை பிடுங்கினா, அதை பிடுங்கினா, இதை பிடுங்க. மந்திரிகளுடைய லட்சணங்களை பார். ஒரு மந்திரிக்காவது ஒரு லட்சணம் இருக்கிறதா? பேசுகிற பேச்சை பார். நான் உண்மையிலே எல்லாவற்றையும் திருடி கொண்டு போய்விட்டார்கள் போல் இருக்கிறது, அவ்வளவுதான், துறையை இயங்காது போல் இருக்கிறது என்கிறேன். அந்த மாதிரி பேசுகிறார்கள். தாவேக ஆட்சியில இப்ப இளைஞர்களுக்கான முக்கியத்துவம் கொடுத்திருக்காங்க, இளைஞர்கள் இது புரியவில்லை. அதாவது ஒரு கருத்தின் காரணமாக மக்கள் ஆட்சியை மாற்றி இருக்கிறார்கள் என்றால் அந்த கருத்தை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்கின்ற நிலைப்பாடு வராமல், இளைஞனை வைத்தாலும் முதியவனை வைத்தாலும் இதே ஆட்சியைத்தான் நீ நடத்துவாய், எல்லாம் திமுக பூரா இளைஞர்கள், மறுபடியும் லஞ்சம் தான் வாங்குவார்கள் என்றால் இந்த ஆட்சி மாற்றம் வருமா என்று கேட்கிறேன். நான் பயன் இருக்கிறதா என்று கேட்கிறேன். சும்மா உங்களுக்கு புரியாததினால் என்ன 100 மீட்டர் ஓட்டப்பந்தயமாக நடத்துகிறான். நீங்கள் முதியவர்களை விட்டு இளைஞர்களுக்கு 93 வயதில் ராஜாஜி சொன்ன கருத்தை 23 வயது பையன் சொல்ல முடியுமா? இது இந்த பத்திரிக்கைக்காரன் பாதி பத்திரிக்கைக்காரன் முட்டாள். அவன் பேசுறது இளைஞர்களை மாறுதல் வேண்டும் என்று சொல். இளைஞனின் மூலம் மாறுதல் வேண்டும் என்றால் இளைஞனவை 33 வயதில் 3000 ஆண்டுகளுக்கான சிந்தனையை புத்தன் 33 வயதில் செய்தான். 33 வயது 45 வயது மந்திரிக்கு பிடிபடுகிறதா? ஏதாவது விஜய்க்கு 50 வயது, 52, 58 வயது, 55 வயது ஆகிறது. இது என்ன 25 வயதா?
நீ இளைஞன் என்று சொல்லிக் கொள்கிறாய், ஏன் உன்னால் செய்ய முடியவில்லை? தாவேக பூராவும் இளைஞர்களாகத்தான் இருக்கிறார்கள். இளைஞர்கள் என்றால் நடுவயது உடையவர்களாக இருக்கிறார்கள். என்ன செய்ய முடிகிறது? உடனே அவன் திணறுகிறான், ஓரளவும் செய்ய முடியாமல். அப்புறம் இவனையும் கொண்டு வந்து வைத்து கொண்டு, உனக்கு அனுபவம் இருக்க வேண்டும், அறிவு இருக்க வேண்டும், டெடிகேஷன் இருக்க வேண்டும், அர்ப்பணிப்பு இருக்க வேண்டும். இதெல்லாம் இருந்தால்தான் முதலில் நேர்மை இருக்க வேண்டும். நான் சொல்லுவேன், ஒரு பெண் படித்தவள், கெட்டிக்காரி, யோசனை தெரிந்தவள், நாடாள தெரிந்தவள் என்றால் அடிப்படையில் கற்பு என்பது சொல்லப்படாமலே இருப்பது போல நேர்மை என்பது அரசியல்வாதிக்கு சொல்லப்படாமலே இருக்க வேண்டும். புரியுதா? நாம் எப்போதும் பெண் அழகானவளா சரி, படித்தவளா சரி, பெரிய சம்பளம் வாங்குகிறாளா சரி, இப்படி தகுதிகளை கேட்போமே தவிர அவள் நேர்மையானவளா ஒழுக்கமானவளா என்று கேட்பதில்லை. அது அடிப்படையாக இருக்கும் என்பது பொதுவான நம்பிக்கை. அதுபோல அரசியல்வாதிக்கும் நேர்மை என்பது அவனுக்கு அடிப்படையானது. அதை கேட்க வேண்டாம். அவனுக்கு அனுபவம் இருக்கிறதா என்று கேட்போம். இந்த துறை பற்றி தெரியுமா என்று கேட்போம். அப்படித்தான் இங்கே எல்லாம் பூராவும் அடிப்படையிலேயே தப்பானவனாக இருக்கிறானே. அவங்களுக்கு தான் இப்ப தமிழ்நாடு மக்கள் வாய்ப்பு கொடுத்திருக்காங்க. ஆனா இப்படி தாவேக்கா மேல தொடர்ந்து இவ்வளவு சர்ச்சைகள் இருந்தாலும் களம் திமுக வர்சஸ் தாவேக்கான்றதுதான் உருவாகுமா? ஏன்னா அதிமுக மீது தொடர்ந்து பலவீனமா இருக்கு, இதுக்கப்புறம் இருக்குமா இருக்காத நிறைய விமர்சனங்களை முன்வைக்கிறாங்க. தலைமை சரியில்லை, அழிவை நோக்கி போயிட்டு இருக்கு அதிமுக, இந்த மாதிரியான ஒரு விமர்சனங்கள் மக்கள் மத்தியில போய் சேரல. இந்த யூடியூப்ல உன்ன மாதிரி 300 யூடியூப்காரை வைக்கிறதுதான் பெரும்பான்மையான விமர்சனம். பத்திரிக்கைக்காரனே இப்ப தினமலர் இருக்கிறது என்று வைத்துக்கொள். அவனுக்கு ஒரு நோக்கம், இந்த அண்ணாமலை மாதிரி புதிய ஆளை கொண்டு வந்து விட வேண்டும். அதனால அது இந்துத்துவாவினுடைய இன்னொரு பிரதிபலிப்பாக இருக்க வேண்டும். தினமலருக்கு கொள்கை இந்துத்துவா. அந்த இந்துத்துவாவை முன்னிலைப்படுத்துகின்ற மனிதன் நாடாள வேண்டும் என்பது தினமலருடைய கொள்கை. ஆகவே இந்த அதிமுக ஒளிந்து விட்டது, அழிந்து விட்டது என்றே சொல்லிக்கொண்டே வந்து சி.வி. சண்முகத்துக்கு முதல் பக்கம் 8 காலம் அவனுக்கு அந்த ஆளுக்கு பேசுவதற்கு. அந்த ஆள் இவ்வளவு யோக்கியதை இல்லாமல் போனானே, போய் இன்னொரு கட்சிக்கு வாக்களித்தானே, அவனிடம் போய் காலை நக்கி கொண்டு நின்றானே, அவன் மந்திரி பதவி கிடையாது என்று சொன்னானே, இப்பொழுது அரவணைக்க சொல்லுகிறானே என்று அந்த பத்திரிகை இந்த செய்தியை முதன்மைப்படுத்தாது. இவர் அரவணைக்கவில்லை, இவர் ஆள்களை ஓட விடுகிறார், இவர் இருக்க விட மாட்டார். இப்படி ஒவ்வொரு பத்திரிகைக்கும் ஒரு கருத்து இருக்கிறது, ஒரு கொள்கை இருக்கிறது. அவர்கள் யாரை சார்ந்தோ இருக்கிறார்கள், பிறப்பினால் சார்ந்திருக்கிறார்கள், இல்லாவிட்டால் பணத்தால் சார்ந்திருக்கிறார்கள். இது மக்கள் ஆகவே தவறான கருத்துக்கள். கொஞ்சம் ஆங்கில செய்தித்தாள்களால் கொஞ்சம் யோசித்து எதையும் எழுதுவார்கள், ரொம்ப கேவலமாக போய்விட மாட்டார்கள். நம்முடைய தமிழ் செய்தித்தாள்களிலே ஆளுக்கு ஒரு சார்பு இருக்கிறது, அந்த சார்பு படி தான் எழுதுகிறார்கள். அவர்கள் உருவாக்க நினைக்கின்ற கருத்துக்கள் தான் உருவாகின்றன. நான் பல சமயங்கள் நினைப்பேன், திருக்குறள் தேசிய நூலாக வேண்டும் என்று ஒரு போய் சொல்லிவிட்டு வந்தார். ஆக எவ்வளவு தமிழின் மீது பற்று, திருவள்ளுவரின் மீது பற்று. திருவள்ளுவனை தூக்கி உயரத்தில் தேசிய நூலாக ஆகிவிட்டால் சீனாவிலே இந்தியாவின் தேசிய நூல் என்ன என்று படிப்பான், அமெரிக்காவிலே படிப்பான் என்று நாம் பெருமையாக நினைக்கிறோம். நீ கடைப்பிடிப்பதற்காக எழுதப்பட்ட நூல். நீ அயோக்கியனாக இருப்பாய், நேர்மையற்றவனாக இருப்பாய், திருடனாக இருப்பாய், நீ அவசாரியாக இருப்பாய். ஆனால் திருக்குறள் தேசிய நூலாகிவிட்டால் சரியாகிவிட்டதா? திருக்குறள் தேசிய நூலாக வேண்டும் என்று வள்ளுவன் கருதி எழுதவில்லை. படிக்கின்றவனை பாதிக்கின்றோமா, அவனுடைய மனநிலையை மாற்றுகிறோமா என்பதற்காக எழுதப்பட்டதுதான் திருக்குறள். புகழ்ந்தவை போற்றி செயல் வேண்டும் என்று திருக்குறளில் இருக்கிறது. எதை நீ புகழ்கிறாயோ, எதை நீ போற்றுகிறாயோ அதை செயல்படுத்து என்று திருக்குறள் சொல்லுகிறது. நீங்கள் திருவள்ளுவருக்கு என்னடா பெருமை சேர்க்கிறாய்? நீ 133 அடியில் சிலை வைத்ததே தேவையில்லாத வேலை. மெர்சிக்கும் 75 அடியில் சிலை வைக்கிறான். நீங்கள் எல்லாம் அடையாள அரசியலையே நடத்தி நாட்டிலே ஒழுக்கமே இல்லாமல் பண்ணிவிட்டீர்கள். பூராவும் நீங்கள் அடையாள அரசியல் தான் நடத்தீர்கள். 133 சிலை வைப்பீர்கள், பிறகு தீபம் காட்டுவீர்கள். ஆகா, வள்ளுவனை எவ்வளவு வணங்குகிறார், எவ்வளவு பக்தி என்பீர்கள். பக்தி என்ன பக்தி? அவனிடம் நமக்கு பக்தி இருந்தால் என்ன, இல்லாவிட்டால் என்ன? அவன் எழுதியது நம்முடைய வாழ்க்கை முறையை மாற்றுவதற்கு. அதை விட்டு தேசிய நூலாக்கு. இது ஒரு பெரிய பற்றை காட்டக்கூடியது, திருவள்ளுவருக்கு நன்மை பெருமை சேர்க்கக்கூடியது. என்ன பெருமை நீ சேர்க்கிறாய்? அவன் தன்னுடைய அறிவை கொண்டு 2000 ஆண்டுகளாக இருக்கிறான். இன்னும் 2000 ஆண்டுகளுக்கு அவன் நிற்பான். அவனுடைய தகுதியின் பேரில் நிற்கிறான். நீ என்ன பெருமை சேர்க்கிற? 2000 ஆண்டுகளாக நிற்பதற்கு நீனா காரணம்? மோடி தேசிய நூலாக ஆக்கிய பிறகுதானே அவன் நிற்கிறான். 2000 ஆண்டுகளாக எப்படி தொடர்ந்து நிற்கிறான்? அந்த கூறிய அறிவு. தாவோயியம் நிற்கிறது, புத்தன் நிற்கிறான், மகாவீரர் நிற்கிறார். ஏன் நிற்கிறார்கள்? என்ன நீ என்ன பெருமைப்படுத்துகிறாய்? கடைப்பிடி. அதை விட்டு பூசை செய்து கொண்டே இருந்தால் சரியாக போய்விட்டதா?
இது ரொம்ப மட்டும் முட்டாள்தனமான அரசுகள், முட்டாள்தனமான கோரிக்கைகள், முட்டாள்தனமான சிந்தனைகள், அப்படித்தான் எனக்கு படுகிறது. ஓகே, தொடர்ந்து பல்வேறு தகவல்களை பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றி சார்.